இந்த நாளிலும் கூட யூதாவின் புத்தகத்தில் நாம் சில ஆவிக்குரிய சத்தியங்களை பார்க்கும்படியாக இருக்கிறோம். இந்த யூதாவானவர் யாக்கோபனுடைய சகோதரர் என்று பார்க்கிறோம். அப்படியானால் ஒருவேளை இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரராக இருக்கும்படியான வாய்ப்பு உண்டு. இந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களை குறித்து சொல்லப்படுகிறது நிமித்தமாக ஒருவேளை இது முதல் நூற்றாண்டின் கடைசி பகுதியில் எழுதியிருக்கப்படலாம் என்று கருதப்படுகிறது. நான் முக்கியமாக இந்த நாளில் இந்த நிருபத்தின் முதல் பகுதிகளில் சில சத்தியங்களை உங்கள் மனதில் பதிய வைக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த 1வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபனுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ஒருவேளை இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுவின் சகோதரன் என்று அழைப்பதற்கு தான் தகுதி அற்றவன் என்ற உணர்வோடு கூட அவர் இங்கே யாக்கோபனுடைய சகோதரன் என்று எழுதியிருக்கக்கூடும். இந்த முதல் வசனத்தில் இந்த நிருபமானது யாருக்கு உரியது என்று சொல்லுகிறார். இந்த நிருபத்தில் காணப்படுகிற இந்த சத்தியமானது யாருக்கு பொருந்தும், யாருக்கு ஏற்றது, யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். இங்கே 3 காரியங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் என்று சொல்லுகிறார். இந்த பரிசுத்தமாகுதலை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் நேற்று தினத்தில் ஒரு சபையில் முக்கியமான பணி செய்யும்படியான ஒரு சகோதரனோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன். இந்த பரிசுத்தமாகுதலை குறித்து அவரிடத்தில் பேசின பொழுது அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தோல்விகள், அவருடைய ஒரு சபையில் ஊழியக்காரனோடு கூட அவர் உடன் பணிவிடையாக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தோல்விகளை குறித்து பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது இந்த சத்தியத்தை சொன்ன பொழுது அவர் உண்மையிலே அவர் கண்களில் அவருடைய கண்ணீர் கலங்கிற்று. ஜெபித்த பொழுது அவருடைய உள்ளத்தில் உண்மையான ஒரு ஆத்துமத்தின் தேவையை குறித்து உணர முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இது ரொம்ப அவசியமானது. இங்கே இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சொல்றார் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கிறவர்கள். ஒருவேளை நீங்க கேட்கலாம், முழுக்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா? இல்லை. அப்படின்னா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் பரிசுத்தமாகிக் கொண்டே போகிற மக்கள், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து போய் கொண்டிருக்கிற மக்கள். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில இது மிக அவசியமான ஒரு காரியம். உன்னுடைய வாழ்க்கையில இது மிக ஒரு தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை இன்னொரு விதத்தில் கூட நம்ம சொல்லலாம். இங்கே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் இங்கே பவுல் இங்கே நடைபெறும்படியான இந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆத்மாவில் காணப்படுகிற காரியத்தை குறித்து பேசுகிறார். இங்கே 2 கொரிந்தியர்ல 4வது அதிகாரத்தில் பவுல் இதை குறித்து இவ்விதமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் அவர் அமிதமாக இந்த காரியத்தை குறித்து அவர் அன்னைக்கு 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எவ்ரிடே ப்ராசஸ். அதைத்தான் அவர் சொல்றார். இங்க என்ன சொல்றார்? என்னுடைய புறம்பான மனுஷனானவன், அதாவது என்னுடைய பழைய மனித தன்மைகள்
நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே போகிறது. ஒரு பக்கம் அதை நான் இடித்து கொண்டே இருக்கிறேன், இன்னொரு பக்கத்துல இங்கு புதிய மனிதனுக்குரிய அந்த புதிய தன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொண்டே இருக்கிறேன். இது நம்முடைய வாழ்க்கையில நடைபெறவில்லை என்றால் நம்ம ரட்சிக்கப்படவே. ஏன்னு கேட்டா நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை ஆரம்பித்த தேவன் ரட்சிப்போடு நிறுத்தி விடுகிறதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இந்த பரிசுத்தமாகுதலை அனுதினமும் நடத்தி கொண்டே இருக்கிறவராக செயல்படுகிறார். இன்றைய வருத்தமான காரியம் என்னன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் அவங்க உண்மையான ரட்சிக்கப்படவில்லை. இந்த ரட்சிப்பின் அடையாளங்களை குறித்து வேதத்துல பல இடங்களில் சொல்லப்படுகிறது. அந்த அடையாளத்துல முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்புக்கு பின்பாக பரிசுத்தமாகுதலில் முன்னேறி கொண்டே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். சில செட்பேக்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நம்ம கற்றுக்கொண்டே போகிறோம். சில சமயங்களில் பேசுகிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள், சில சமயங்களில் எண்ணுகிற காரியங்கள், ஆவியானவர் திடீர்னு பேசுற, நீ பேசின காரியங்கள் முழுக்க வேதத்துக்குரியதா, சரியானதா? உடனடியாக தேவ ஆவியானவர் அங்கே நினைப்பூட்டும் பொழுது அதை குறித்து தாழ்த்தி தேவனிடத்தில் மறுபடியாக கர்த்தர் வழி நடத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் அநேக சமயங்களில் நடைபெறுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை, 2 முறை, 3 முறை அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது 4வது முறை நான் விழிப்பாக இருக்கிறேன். தேவன் ஏற்கனவே எனக்கு இது கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். ஆகவே நான் இவ்விதமாய் பேசுவது தவறு, இவ்விதமாய் சிந்திப்பது தவறு, இவ்விதமாக நான் தானே செயல்படுவது தவறு. ஆகவே நான் தொடர்ந்து அதை திரும்ப திரும்ப செய்யாதபடிக்கு நான் அந்த 2 முறை அல்லது 1 முறை அல்லது 3 முறை 4 முறைக்கு மேல விழிப்பான ஒரு தன்மையை தேவன் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து அதை பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நம்ம சொல்லி தவறு விடுகிறோம் பல விதங்களில். ஆனா தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, உன்னை சும்மா ஏதோ ரட்சிச்சேன் நீ அப்படியே நீ போ, கடைசியில பொத்துன பரலோகத்தில் விழுவ இல்லை. உன்னை அங்கு ஆண்டவர் அவருடைய சாயலுக்கொப்பாய் மாற்றிக்கொண்டே போகிறார். நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுகிற பாடம் ஒவ்வொரு நாளும் நிறைய பாடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில இல்லைன்னா நீ ஆராய்ந்து பார். ஆண்டவரே, நான் மெய்யாலுமே உண்மையான விதத்துல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், உண்மையாலுமே நான் தேவனுடைய பிள்ளையாக அவருடைய ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நான் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை குறித்து நிதானித்து ஜாக்கிரதையாக இருப்பதை குறித்து வேதம் எச்சரிக்கிறது. பேதுரு என்ன சொல்றாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் பழைய மனிதனை அழித்து கொண்டே இருக்கிறோம், ஒரு பக்கம் பழைய மனிதனுக்குரிய தன்மைகளை அங்கே சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே நான் கலாத்தியர்ல நம்ம அந்த வசனத்தை பார்த்துட்டு, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல அவர் என்ன சொல்றார் பாருங்க. இவ்விதமாக இங்கே தொடர்ச்சியாக நடைபெறுகிற ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் என்ன சொல்றார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அதாவது இட்ஸ் a process. சொல்ல போனா இது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து கொண்டே போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில அங்கே இருக்கக்கூடாத காரியங்களை ஒழித்து கொண்டே போகிறோம். நீ ஒருவேளை போன மாசத்துல இருந்ததை விட இந்த மாசத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்குள்ள முன்னேற்றம் இருக்கணும். இதுதான் வேதம் சொல்றது. போன வருடத்துல இருந்ததை காட்டிலும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ முன்னேற்றம் காணும்படியாக இருக்கணும். இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவர் செயல்படவில்லை. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் உன்னதமான ஒரு நோக்கத்தோடு நம்மை ரட்சித்திருக்கிறார்.
பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்னு சொன்னா, ரோமருக்கு எழுதின நிருபத்தை நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். ஆனால் கூட அதை நாம் பார்த்தோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் அவர் இவ்விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். யாரை முன்குறித்திருக்கிறாரோ, இந்த இடத்துல முன்னறிந்தார் என்பதோ முன்குறித்திருக்கிறதோ ஒரே விதத்துல வெளிப்படுத்துகிற காரியம். இங்கே உன் வாழ்க்கையில உன்னை தேவன் தாமே முன்குறித்திருப்பார். ஆனா அவர் அழைக்கிறார், ரட்சிக்கிறார், உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே போகிறார். அவர்களுக்கு தான் இது எழுதப்பட்டது. நீ இன்னும் உன்னுடைய பேச்சில் சரியாக எத்தனையோ காலம் நீ இன்னும் மாறியவே இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் உன்னோடு கூட உணர்த்து வைக்கல. நீ இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில 2 காரியமா நடைபெறணும். ஒன்று, உனக்குள்ளாக இருக்கிற அந்த பழைய மனித தன்மைகளை சிலுவையில் அடைந்து கொண்டே போக வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் டு பில்ட் அப், நீ ஆவிக்குரிய தெய்வீக சுபாவங்களை கட்ட வேண்டியதாகவும் இருக்கிறது. இவங்க தான் யூதா அந்த விதமான மக்களுக்கு தான் எழுதுகிறார். அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். சும்மா ஞான ஸ்நானம் எடுக்கிறது இல்லை. நான் அபிஷேகம், இன்னைக்கு நிறைய பேர் தவறான போதனைகளினால மலிந்து, நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், ஞான ஸ்நானம் பெற்றிருக்கேன், ஆகவே நான் பரலோகத்துக்கு போவேன்னு இன்றைக்கு பல பொய்யான விதங்களில் சபைகள் போதிக்கிறது பார்க்கிறோம். இந்த யூதாவில் அவர் இங்க இன்னொரு காரியமாக அவர் சொல்லுகிறார். இந்த பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா பொய்யான போதிக்கிற மக்களை அவர் அதிகமாக கடிந்து கொண்டு பேசுகிறார். பேதுரு எழுதின நிருபத்தில் பார்க்கும்போது பேதுரு என்ன சொல்றார்? உன்னுடைய வாழ்க்கையில நீ ஜாக்கிரதையாக, விழிப்புள்ளவர்களாக, இதுக்கு உனக்கு ஏனோ தானு வராது, இதுக்கு ஜாக்கிரதை தேவை. யூ நீட் டிலிஜென்ஸ். இதுல கருத்து தேவை. எப்படி? இங்க பாருங்க, 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்துல இப்படி இருக்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய். இது இல்லைன்னா ஏதோ நான் வர்றேன், சத்தியம் கேட்கிறேன், போறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படியே போய் கொண்டிருக்கிறேன்னா இது வேதத்துக்கு பொருந்தாத ஒரு வாழ்க்கை. அதிக ஜாக்கிரதை உள்ளவர்கள். ஏன்னா அவனுடைய வசனம் சொல்றது நம்ம கவனிக்கணும். உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இது பரிசுத்தமாகுதலின் பாதை. இந்த பாதையில நீ போவாயானா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு கனி கொடுக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை உனக்குள்ள இருக்கும். ஆவிக்குரிய நற்கனிகள் உன்னுடைய வாழ்க்கையில காணப்படும். அன்பு, சந்தோஷம், சாந்தம், இச்சையடக்கம், சமாதானம், நீடிய பொறுமை, பல ஆவிக்குரிய கனிகள் உனக்குள்ளாய் வெளிப்படும். இன்னொரு விதமான கனிகள், ஆத்தும கனிகள் உன்னுடைய வாழ்க்கையில காணப்படும். அந்த வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. போராட்டம் இல்லாத வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, ஆனா அதுல மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அதுதான் அனுதினம் மனம் திரும்புதலுக்குள்ளாய் கொண்டு வருகிறோம். ஆகவே தான் அந்த 18வது வசனத்துல சொல்றார், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், if it multiplies, உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஒருவேளை இதெல்லாம் இல்லாம ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னா அவனை குறித்து இன்னொன்னு சொல்லப்படுகிறது, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். He is a blind person. அவன் சத்தியத்தை எவ்வளோ கேட்கிறான், பட் he is blind. அவன் ஏதோ கேட்கிறதோட சரி, அவனுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தின் காரியத்தை குறித்த அந்த தெளிவில்லை, விளங்குதல் இல்லை. அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுகிறான். பார்த்தீங்களா? இது ரொம்ப
உனக்குள்ளாக, அதான் 10வது வசனத்துல உன் அழைப்பையும் தெரிந்து விடுதேன் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருந்தா தான் அந்த 11ல சொல்ற விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். அப்பதான் நீ பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பாய். இல்லைன்னா நீ பிரவேசிக்க மாட்டேன். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை குறித்து நம்ம நடுங்கணும். என்னுடைய வசனத்தை பார்த்து நடுங்கிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, அவன் சொல்றான் ஏனோதானான்ற ஆள் வந்து சொல்றான், ஏன் நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற? உனக்கு இல்லாத மோட்சமா? உனக்கு எல்லாம் ரெடியா இருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ சர்ச்சுக்கு போயிட்டு வா, நீ வாழ்றபடியே வாழ்ந்து கொண்டிருப்பா. நீ அதெல்லாம் அவர் பிரசங்கி சொல்றாருன்னா அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார், நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாது. உனக்கு உற்ற தோழனா இருந்துட்டு அனுதினமும் உன்னோடைய சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இத்தனை வருஷமா இருக்க. ஆனா ஜாக்கிரதை என்ற வந்து சொல்றாப்பா, ஜாக்கிரதையாயிரு. அவனுடைய வசனம் இப்படி சொல்லுது, வெளிப்பாயிரு. நீ ஜாக்கிரதைக்கு செவி கொடுக்கறதில்லை. ஏனோ தான் மனுஷனுக்கு தோல் மேல போட்டு அவனோடு நீ உட்காருகிறாய், உண்டுகிறாய், உறங்குகிறாய், எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற. ஜாக்கிரதையா. ஆகவே பரிசுத்தமாகுதல் என்பது அந்த விதமான காரியத்தை தான் இங்க சொல்றார். யூதா அதைத்தான் சொல்றார். அந்த மாதிரி மக்களுக்கு தான் இந்த நிருபத்தை சொல்லுகிறார். ஆகவே நம்ம பரிசுத்தமாகுதல் ஒரு பக்கம் இடிச்சுட்டே போ, கெட்ட காரியங்களை இடித்துக் கொண்டு சிலுவையில் அறைந்து கொண்டு நல்ல காரியங்களை சேர்த்துக்கொள். அநேக சமயம் ஒவ்வொரு நாளுமே நடக்குதுங்க. நிறைய சமயங்களில் நான் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, நான் பேசினது சரியா? இந்த சகோதரனோட நான் சொன்னது சரியா? ஒருவேளை நான் அது சரியா சொல்லலையா? ஒருவேளை ஆண்டவர் தவறுன்னு வந்து நான் உடனே மன்னிப்பு கேட்கிறேன், தாழ்த்துக்கிறேன். எவ்வளோ காரியங்களை ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள்ளாய் செயல்படும் பொழுது அது சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஆகவே என்ன இவர் சொல்றாரு, அந்த யூதா எழுதின நிருபத்துல அங்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இவர்கள் தான். அந்த 1வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் யூதா 1:1 யாக்கோபுடைய சகோதரனாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அருமையானவர்களே, தேவ ஆவியானவர் நம்மை காக்கிறார். அவர் ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நம்மை காத்து அவர் தாமே பராமரிக்கிறார். தீய வழியில் நின்று காக்கிறார். பொல்லாத சாத்தானுடைய காரியங்கள் என்று அவரை நம்மை காக்கிறார். அவர் தம்முடைய கிருபையினால எல்லா தீமையும் நின்று நம்மை காக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கு பிழைத்து இருக்கிறாங்க. இல்லைன்னா நம்ம இன்னைக்கு நிர்மலமாயிருப்போம். 2 தீமோத்தேயுல என்ன சொல்றாரு பாருங்க. பவுல் தன்னுடைய சாட்சியை சொல்றார். கர்த்தர் 18வது வசனம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 18 கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து, அதாவது காத்து, தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுகிறார். பாருங்க, பவுல் என்ன சொல்றார், அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும்படியாக என்னை காப்பாற்றிக் கொண்டே போகிறார். அதுதான் preservation of the saints. பரிசுத்தவான்களை தேவன் காத்துக் கொள்ளுகிறார். அருமையானவர்களே, தேவன் தம்முடைய மக்களை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். அவங்க வாழ்க்கையில பரிசுத்தமாகுதலின் பாதையில வழிநடத்துகிறது மாத்திரமல்ல, அவருக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவர்களை காக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. அவர் என்ன பண்றார், எல்லா தீமையினின்றும் நம்முடைய அனுதினமும் காத்து வருகிறார். ஆண்டவரே, நான் இந்த பாவத்தில் இந்த வழியில விழுந்து போயிருக்கேன், ஆனா இவ்வளவு அருமையாக நீர் என்னை காத்து வருகிறீரே. கர்த்தர் காத்து வருகிறார் என்ற உணர்வோடு வாழுகிற வாழ்க்கை. அதுல என்ன மேன்மை பாராட்டணும் இல்லை, தாழ்மையா, ஆண்டவரே என்னை நீர் காக்கிறேன், நீர் என்னை பாதுகாக்கிறேன், நீர் எனக்கு இரக்கம் காண்பிக்கிறேன், இந்த தீமையிலிருந்து என்னை தாமே ரட்சித்துக் கொள்ளுகிறேன். அங்கே ஆண்டவருடைய அந்த பாதுகாவல், பராமரிப்பு அவருடைய மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது, தொடர்ச்சியாக கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக அவர் என்ன யாருக்கு எழுதுகிறார், அழைக்கப்பட்டவர்களுக்கு.
நான் ஏதோ அந்த ஆலயத்துக்கு போறேன், ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கிறேன், ஏதோ போயிட்டு வந்திருக்கிறேன். இல்ல, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய அழைப்பை குறித்து நீ உணர்வோடு வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு இருக்கும். அதுக்காக நீ பிரயாசப்படுவ, அதுக்காகவே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். உன்னுடைய உணவு வாஞ்ச விருப்பமே அதுக்காகத்தான் இருக்கும். உலகத்துல பல காரியங்கள் நிறைவேற்றுகிறது உண்டு. நம்ம ஒரு குடும்பம், பல காரியங்கள் அது உன்னுடைய வாழ்க்கையில நடைபெறும். ஆனா இவைகள் எல்லாவற்றை மத்தியில உன்னுடைய நோக்கம் எதுவா இருக்குன்னா இவ்விதமாகத்தான் காணப்படும். வேதம் தான் சொல்லுது, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரரே, உன்னுடைய வாழ்க்கையில இவ்விதமாக இந்த பெரிதான அழைப்பு சாதாரணமான அழைப்பு இல்ல, பரம அழைப்பாய் காணப்படுகிறது. தேவன் தாமே இந்த அழைப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒரு உணர்வோடு வாழுகிற வாழ்க்கை பரம அழைப்பு. ஹெவன்லி கால், சும்மா சாதாரணம் அல்ல. தேவாதி தேவன் அந்த பரலோக ராஜ்யத்தை சென்றடையும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான அழைப்பை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றார், முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்ன ஒரு அழைப்பு! பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. பிலிப்பியர்கள் நிருபத்துல பாருங்களேன், பவுல் என்ன சொல்றார், என்னுடைய வாழ்க்கையில ஒரு லக்கு உண்டு, என்னுடைய வாழ்க்கையில நான் சென்றடையும்படியான ஒரு குறிக்கோளானது உண்டு, அதை நோக்கி நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதை பற்றிக் கொள்ளும்படியாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர்கள் நிருபத்தில் பாருங்க, பவுல் இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3வது அதிகாரத்துல, பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல இங்கே சொல்ற 14வது வசனத்துல, கிறிஸ்து இயேசுவுக்குள், இன் கிரைஸ்ட், தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக சும்மா அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை அழைத்தார். நான் முன்ன உலகத்துக்குரியவனாய் வாழ்ந்த, உலகத்துக்குள்ள நான் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன், உலகத்துக்கு உரியவனாய் வாழ்ந்தேன். இப்ப அப்படி இல்லை, கிறிஸ்துவுக்குரியவனாய், கிறிஸ்துவுக்கு உள்ளாக தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன், தொடருகிறேன். பின்னானவை அதுக்கு என்ன பண்றேன்? 13ல, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அவர் இன்னொன்னு சொல்றாரு அந்த 12வது வசனத்துல, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல். நான் ஒரு மனுஷன் முற்றும் தேறினவாக முடியாது, ஆனா அவனுக்கு இலக்கு இருக்கு. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன், ஆசையான பின்பற்றுகிறேன். அதை என்னுடைய வாழ்க்கையில விருப்பத்தோடு நான் பின்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அவ்விதமான மக்களுக்கு தான் இது எழுதுகிறது. அவ்விதமான மக்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவ்விதமான மக்கள் ஆண்டவருடைய கிருபைக்கு உட்பட்டவர்கள். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, இந்த காரியம் எனக்குள்ள இருக்கா? நான் பரிசுத்தமாகிற பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறேனா? நான் என்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் என்னுடைய குறைகளை உணர்ந்து அதை சரிபடுத்தி கொண்டிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில தேவன் என்னுடைய குறைகளை காட்டுகிறாரா? அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை எனக்கு இருக்கா? அதை ஏற்றுக்கொண்டு அதை சரிபடுத்த வேண்டும் என்ற அந்த விருப்பம் என்னிடத்தில் இருக்கா? இதெல்லாம் பரிசுத்தமாகுதலில் காணப்படுகிற அடையாளங்கள். 2வது, தேவனால நான் காக்கப்படுகிறேன். எவ்வளோ ஆபத்து, ஆவிக்குரிய அழிவில் என்று காக்கப்படுகின்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கு. இன்னொன்னு, அவருடைய பரம அழைப்பை நான் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேனா? இவ்விதமான மக்களுக்கு அவர் இந்த காரியத்தை கொடுக்கிறார். என்ன காரியத்தை கொடுக்கிறார்? 3வது வசனத்துல, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அதாவது பரிசுத்தவான்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசம், இந்த சத்தியத்தின் வெளிச்சம்,
இந்த மகத்துவமான மீட்பின் போதனை, இதை நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய வாழ்க்கையில அதற்காக நீ தைரியமாய் போராடு. உன்னுடைய வாழ்க்கையில அதனுடைய பலனை காணவும், மற்றவர்கள் வாழ்க்கையில அதனுடைய பலனை விதைக்கவும், மற்றவர்களுக்கு அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி வாழுகிற வாழ்க்கையில வாழவும் நீ தைரியமாய் போராடு. இந்த சத்தியம் பாருங்க, இந்த கிருபையின் சத்தியம் ஒரு மனுஷனை அவனை முற்றிலுமாக மாற்றுகிற ஒரு சத்தியம். தெரிஞ்சுக்க, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில அது விளங்கிக் கொள்ளலைன்னா அது மிக ஆபத்தான ஒரு காலம். இவ்வளவு காலமா இந்த இடத்துல, இந்த ஆலயத்துல இந்த சத்தியத்தை கேட்டோம். உனக்கு கிருபையின் சத்தியம்னா என்னன்னு தெரியாமையே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஆனா அருமையானவர்களே, இது ரொம்ப பரிதாபகரமான காரியம் சொல்றேன். உன்னுடைய வாழ்க்கையில நீ விதமான தருணங்கள் கிடைத்தும் அதை குறித்து நீ அற்ப சொற்பமாய் காணப்படுவாய். என்னன்னா, நீ கேட்கும் பொழுது அதை கருத்தாய் நீ கேட்டு அதை குறித்து ஒரு உறுதியான சிந்தனையோடு இருப்பாய். ஆனா அதை குறித்து மேலும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு மனசு உனக்கு இருக்கும். இங்க அதைத்தான் அவர் சொல்ற, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம், இன்னொரு முறை இது ஒப்புவிக்கப்படாது. இது ஒரே ஒரு முறையாக தேவன் தம்முடைய மகத்துவமான அந்த மீட்பின் ரட்சிப்பை அவர் சம்பாதித்து தம்முடைய பரிசுத்தவான்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அவருடைய செய்தியை எடுத்து செல்லும்படியாக, இந்த விசுவாசத்தை பறைசாற்றும்படியாக, இந்த விசுவாசத்துக்காக தைரியமாய் போராடும்படியாக. இது சாதாரணமானதில்லை. இந்த விசுவாசத்துக்காக சீர்திருத்தவாதிகள் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இந்த விசுவாசத்துக்காக அவங்க வாழ்க்கையில தைரியமாய் போராடுகிறதை பார்க்கிறோம். அதற்காக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார்கள். மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, அதற்காக நான் வாழ்வேன் என்ற வைராக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். அவனுக்குள்ள அற்புதமான வைராக்கியம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில அது இல்லைன்னா, இந்த விசுவாசத்தை நீ கேட்கறது மாத்திரமில்லை, அதற்குரிய வைராக்கியம் உனக்கு இல்லை, அதை குறித்துதான தாக்கம் உடைய வாழ்க்கையில இல்லைன்னா, நீ இன்னுமாக அந்த சத்தியத்தின் வெளிச்சத்துல வரவில்லை என்ற அர்த்தம். ஆகவே இந்த இடத்துல என்ன சொல்ற, சும்மா விசுவாசம் அங்க ஆண்டவர் கொடுத்தாரு இல்ல, இதுக்கு உன்னுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியம் சொல்ற. ஒண்ணு நீ போராட வேண்டும், அதற்கு போராட்டம் உண்டு. நீ இந்த சத்தியத்துக்கு சாட்சி பகறதுல பல போராட்டம் பின்னால பாருங்க. கள்ள போதனை செய்கிற அநேக மக்கள் அவர்களுடைய காரியங்களை குறித்து விளக்கப்படுத்துகிறார். நமக்கு நேரம் இல்லை, ஆனா போய் படித்து பாருங்க. ஆனா இவ்விதமான மக்கள் மத்தியில, இவ்விதமான கள்ள போதனை மலிந்து கிடக்கிற மத்தியில, இவ்விதமான தவறான உபதேசங்களுக்கு திரளான மக்கள் போகிற வேளையில, நான் நேற்று தினத்துல ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை குறித்து நான் வாசித்தேன். நீங்க பார்த்தீங்க, ரிஃபார்மர்ஸ் ஸ்வர்ணாலா என்ற ஒரு ரிஃபார்மர் ஆரம்பத்தில் இத்தாலி தேசத்துல அவர் ஆண்டவருடைய சத்தியத்தை, இந்த சீர்திருத்தவாதிகளில் ஒருவர், அவர் இவ்விதமாக இந்த சத்தியத்தை போதித்து ஜனங்களுடைய பாவங்களை குறித்து உணர்த்தி காட்டின பொழுது இன்னொரு மனுஷன் எழும்பினார். அவர் என்ன பண்ணார், அங்கே வெறுமையான மேற்பூச்சான சமாதானத்தை போதித்தார். அங்கே இவரை விட்டு திரளான மக்கள் அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஸ்வர்ணாலோ ஆண்டவருடைய சத்தியத்தை தெளிவாய் தொடர்ந்து போதித்துக் கொண்டே இருந்தார். கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் அநேக ஆண்டுகள் அவர் போராடி அதுல விடாப்பிடியாக இருந்த பொழுது பெரிய எழுப்புதலை அவர் மூலமாக ஆண்டவர் கட்டளையிட்டார். இந்த இத்தாலி தேசத்துல அநேக மக்கள் மனம் திரும்புதலுக்குள்ளாய், ரட்சிப்பின் விடுதலைக்குள்ளாய் வந்தாங்க. அப்போ அந்த போலியான உபதேசத்தை செய்து கொண்டிருந்த மனுஷனுடைய உண்மையான வெளி வேஷத்தை அவர்கள் கண்டுகொண்டார். இன்னைக்கு போலியான உபதேசத்தை போதிக்கிற திருச்சபைகள், அல்லது அது திருச்சபைன்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி கூட்டத்தை நிறைய நம்ம பார்க்கிறோம். அந்த மக்களுடைய வாழ்க்கையில் என்னன்னா, அவங்க ஆத்மா ரட்சிப்பை வாஞ்சிக்கிறது இல்லை. உண்மையான விதத்தில் அந்த ஆத்மாக்களுக்கு அவர்கள் ஆட்கள் சேர்க்கிறது விரும்புகிறவர். ஆகவே சொர்ணாலா தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தை போதித்த பொழுது வல்லமையான உயிர்மீழ்ச்சி. ஆகவே அவர் என்ன பண்ணார், அந்த விசுவாசத்துக்காக அவர் ஆண்டுகள் கணக்காக போராட வேண்டியதாக இருந்தது. ஒருவேளை ஐயோ இந்த மாதிரி நாமளும் கூட இப்படியே போதிச்சிடலாம் நினைச்சிருப்பார். ஆனா இன்னைக்கு அவர் சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக இருக்க மாட்டார்.
இந்த உலகமானது இன்றைக்கு மெய்யான சத்தியத்துக்கு செவி கொடுக்கலனாலும் இதுதான் சத்தியமான சாட்சி பகருகிற மக்கள் இன்றைக்கு தேவை. அவ்விதமான அந்த மக்களுடைய வாழ்க்கையில தேவன் அவருடைய சாட்சிகளையும் இந்த சத்தியத்தை முத்தரிப்பார். தைரியமாய் போராடு. ஆகவே தான் அவர் சொல்றார் அந்த பின்பகுதியில், ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்க வழியாய் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. இங்கே கள்ள போதனைகள், கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து அவர் தொடர்ந்து இதை எழுதுகிறதை பார்க்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த யூதாவினுடைய முக்கியமான இந்த இடத்துல உன்னுடைய அந்த விசுவாசத்துக்காக நீ போராட. அதான் அவர் சொல்ற, நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கேன், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். அந்த 18வது வசனத்தில் நீங்க பாருங்க, அவர்களை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாலும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. இன்னைக்கு பாருங்க, தவறான ஒரு உபதேசம் என்னன்னா, இந்த அநேக சபைகளில் ஆவியில நிரம்பினேன்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்லிட்டு அநேக மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார். பாஷைங்கிறது என்னங்கிறது இந்த வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 3 இடங்களில ஆவியில நிரம்பினார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அங்கு அமிதமாக முதல் முறையாக பேதுரு எழும்பி பிரசங்கித்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி பல மொழிகளை பேசுகிறார்கள். இரண்டாவதாக கொர்நேலி என்ற பிரஜாதி மனுஷன் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கும் பொழுது ஆவியில நிறைந்து அங்கு அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். அது ஒரு மொழி முதலாவது தெரிந்து. மூன்றாவது, அங்கு யூதர்களும் அல்லாத ப்ரோசலைட்ஸ் சொல்ற அவங்க அந்த எபேசு பட்டணத்துல அவிதமாக 12 பேர் மாத்திரம் ஆவியினால அங்கே நிரம்பி அங்கு செயல்படுகிறதை பார்க்கணும். 3 சம்பவங்கள் தான் வெளிப்படுத்தின விஷயம். இது 3 என்னன்னா, முதலாவது யூதரை காண்பிக்கிறது. பேதுரு அங்கு பிரசங்கித்த பொழுது யூதர்கள் ஆவினால் நிரம்புகிறார்கள். ஆண்டவருடைய சத்தியம் ரட்சிப்பு யூதர்களுக்கு மாத்திரமல்ல அந்நியருக்கும் உண்டு என்பதை வெளிப்படுத்தும்படியாக கொர்நேலி, அவன் ஒரு பிரஜாதி மனுஷன், அவன் அவிதமாக ஆவியில நிரம்பி அங்கு அந்நிய பாஷையில் பேசுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது ப்ரோசலைட்ஸ், யூதனமில்ல பிரஜாதியானமில்ல, அவர்களுக்கும் இது உரியது. அதாவது இந்த ஆவியானவர் இந்த கடைசி காலங்களில் அங்கு எல்லா மக்களுக்கும், அதான் சகல ஜனங்கள் பேர்ல ஆவியை ஊற்றுவேங்கிறது. அதுதான் பேதுரு அதைத்தான் அங்கே சுட்டி காட்டுகிறார் யோவேல் எழுதின தீர்க்கதரிசியில. ஆகவே இந்த இடத்துல நான் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால், முதலாவது இது ஒரு பாஷை, இது ஒரு மொழி. அங்கே வந்திருக்கிறாங்க, பல மக்கள் வந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பாருங்களேன், நீங்க விளங்கி கொள்ளணும். இன்னைக்கு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கிறதெல்லாம் அந்த மொழியே கிடையாது. சச்சரபல சங்கரபலபலன்னு அந்த போதகர் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி இவங்களும் திருப்ப திருப்ப பேசுவாங்க. அது மொழியே கிடையாது. நான் இங்க உட்காந்துட்டு நான் ஒரே வார்த்தையை சொன்னேன்னா கடைசியில் என்ன மெட்ராஸ் கூட்டு போய் கீழ்பார்க்கா கூட்டு போவீங்க. ஏன் என்ன போதகர் நல்லா இருந்தார், திடீர்னு திருப்ப திருப்ப இதையே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அல்லது ஏதாவது ஒரு சைக்காட்ரிஸ்டை கூட்டு போவீங்க. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம என்ன பார்க்குறோம், ஆண்டவருடைய அந்த அந்நிய பாஷையில பேசின உடனே இங்கே நடக்கிறது என்னன்னா, அவங்க பல மக்கள் இங்கு கூடி வந்திருக்கிறார்கள். யார் யார் வந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த 8வது வசனத்துல அங்கு 7ல இருந்து, அப்போஸ்தலர் 2:7ல இருந்து, எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, ஏதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? 2:7 8வது வசனத்தில் அப்படி இருக்க
நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும், மேதரும், எலாமீத்தரும், மெஸ்பதோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சிரேனா பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும், யூதரும், யூத மார்க்கத்து அமைந்தவர்களும், கிரேத்தரும், அரபியருமாகிய நாம், பாருங்க இதை பாருங்க, அத்தனை பேர் என்ன சொல்றாங்க? நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அது ஒரு மொழிங்க, அவங்கவுங்க கேட்கிறாங்க. அங்கே எகிப்தியருக்கு எகிப்து மொழியா பேசப்படுகிறது. அங்கே இன்னொரு ஆசியா, பிரிகியா, அவங்களுக்கு அவங்கவுங்க அவனுடைய மகத்துவை பேச கேட்கிறோமே. அங்கே நீங்க கொர்நேலியை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அபிதமாக ஊற்றப்பட்ட வண்ணமாக கொர்நேலிய வீட்டில் ஊற்றப்படுகிறது. ஆகவே இது ஒரு மொழி. இன்னொன்று, தேவ ஆவியானவர் ஒரு நோக்கத்துக்காக தான் கொடுத்தார். இப்ப சபைகளில் நம்ம பார்க்கும் பொழுது அன்னைக்கு வேதம் முற்று பெறாததுனால அந்நிய பாஷையை அங்கே சபைகளில் வைத்தார். அந்நிய பாஷைகள் இருந்தது. கொரிந்தியர் எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், அந்நிய பாஷையானது அங்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு பல வரங்களை குறித்து அமிதமாக இங்கே அவர் தெளிவாக அதை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். 12வது அதிகாரத்தில் இங்கே எல்லாத்தையுமே அங்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம். இந்த அந்நிய பாஷையின் வரத்தை எல்லாருமே பேசுறதில்லை. ஒரு சிலர் மாத்திரம் பேசுகிறவர்கள், அந்த வரத்தை பெற்றவர்கள் பேசினார்கள். அப்படி பேசும் பொழுது இங்கே அமிதமாக அங்கே வியாக்கியானம், அதற்குரிய அந்த அர்த்தத்தையும் சொல்லும்படியான காரியம். பாருங்க, நீங்க பார்த்தீங்கன்னா பல வரங்களை அந்த 7வது வசனத்திலிருந்து ஆவியினுடைய அனுக்கிரகம், அது சரியான ஆங்கிலத்தில் காமன் குட், சபையினுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தனிப்பட்ட மனுஷன் மேன்மை பாராட்டும்படியாக அல்ல. ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களை எல்லாம் சொல்லிட்டு அவர் தொடர்ந்து அமிதமாக பேசுகிறதை பார்க்கிறோம். சபையில ஒரு உருவத்துக்கு ஒத்த மாதமாக அவர் தாமே இந்த காரியங்களை குறித்து அப்படி பேசுகிறார். அதே சமயத்துல வேதத்தின் ஒழுங்கு என்னன்னா, 14வது அதிகாரம், அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அவன் அர்த்தத்தை சொல்லுவதற்கதாக விண்ணப்பம் பண்ண கடவுள். நீ அந்நிய பாஷை பேசினா அதனுடைய அர்த்தத்தையும் அங்க சொல்லணும். சும்மா காய்ச்சி மூச்சு நீ கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா வேதம் அமிதமா சொல்லல. அங்கே 40வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? 14வது அதிகாரத்துல சகலமும் நல்லொழுக்கமும் கிரமாய் செய்யப்பட கடவுது. ஒழுங்கா, நமக்கு நேரம் இல்லை, எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்ய வேண்டும். அப்ப இன்னைக்கு பேசுற ஆவி என்னன்னா, இன்னைக்கு பேசுறது சிலர் பழக்க தோஷத்தினால வரும். சில நீங்களே கூட ஒரு பெந்தகோஸ்தே சபையில் உட்காந்து, நான் ஒரு நாள் திடீர்னு போல இது செங்கல்பட்டில் படிக்கும்போது, அப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன், அங்கே ஆஸ்பத்திரிக்கு எதிராக ஒரு சிபிஎம் சர்ச் இருந்தது. சரி, என்னடா ஏதோ லைட் எரியுதுன்னு உள்ளே போய் உட்காந்தா எல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பேசாமல் இருக்கிறேன்னா என்னையும் சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. நான் ஒரு தனியாக விடப்பட்ட மனுஷனை போல காணப்படுகிறேன். நிச்சயமா நான் 5 முறை 6 முறை போனால் அதே வார்த்தை எனக்குள்ள வரும். நீங்க கூட தொடர்ந்து வார்த்தைகளை உச்சரித்து கொண்டே வந்தால் வாயின் வார்த்தைகள் கொலப்படியாகி நீங்க ஒரு விதமான காரியத்தை பேசுகிறவர்களாக காணப்படும். பழக்க தோஷத்தினால வரும். இன்னொன்று ஜாக்கிரதையா இருக்கணும். பொல்லாத ஆவி அமிதமாய் பேச வைக்கும். வேறு மதங்களில் கூட அந்நிய பாஷை இருக்கு. கிறிஸ்தவ மதத்தில் மட்டுமில்லை. சிண்டோசி என்ற மதம், வேறு ஆப்பிரிக்காவில் நிறைய மதங்களில் அந்நிய பாஷை இருக்கு. என்ன அந்நிய பாஷைன்னா இந்த பிசாசனுடைய அந்நிய பாஷை. சில சமயத்தில் பிசாசும் கூட விதமான காரியங்களை கொடுப்பான்.
நம்முடைய வாழ்க்கையில விளங்கிக் கொள்ளவன். ஆவியின் போது பரிசுத்த ஆவி எதுன்னா ஆவியினால, ஆவியின் கனிகள், ஆவியின் கனிகளை பத்தி ஆவியினால நிரம்பி ஆவியின் கனிகளை நீ கொடுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய உனக்கேற்ற வரங்களை கொடுத்து கனிகளை கொடுத்து வழிநடத்துவார். ஆகவே அதைத்தான் இந்த இடத்துல சொல்ற. யூதா புஸ்தகத்தை பார்த்து நம்ம முடிப்போம், நம்முடைய நேரம் ஏறக்குறைய முடிந்து விட்டது. ஆகவே இங்க அதைத்தான் இவர் சொல்ற. என்ன சொல்றாரு இந்த இடத்துல? ஆவி இல்லாதவர்கள் என்றவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அந்நிய பாஷை பேசி கத்திட்டு இருக்கிறவங்க தான் ஆவி இருக்கிறவங்க இல்லை. பரிசுத்த ஆவியானவர் யாரு இருக்காங்க? அவங்க ஆவியானுடைய கனிகளை கொடுக்கிறவர்கள், ஆவியானுடைய அவர்களுடைய பிரசனத்தை உணர்ந்து வாழுகிறவர்களாய் காணப்படுவார்கள். என்ன சொல்ற? நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, மேக் இட் ஃபார்ம். உன்னுடைய விசுவாசங்கிறது சும்மா இல்லை. அந்த விசுவாசத்தின் மேல நீ உன்னை உறுதிப்படுத்திக்கொள். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணா ஆவியினால, தேவ ஆவியினால அந்த உணர்வோடு, அவருடைய அம்சன், அவருடைய பிரசனத்தோடு, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக உங்களுடைய வாழ்க்கையில அவிதமாக காணப்பட வேண்டும். 22 அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து, சிலருக்கு இரக்கம் பாராட்டி, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்ட பயத்தோடு ரட்சித்து, மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்துக்குரிய காரியங்களை வெறுத்து தள்ளி தேவனுக்கு முன்பாக வாங்க. அப்போ 24 வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் எப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். இங்கதான் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். ஞானே மெய்யான ரட்சிப்பில் பரிசுத்தமாகுதல் இருக்கும். ஒரு ஆள் காக்கப்படுகிறது. உடைய அழைப்பை குறித்து வாழ்கிற வாழ்க்கை மெய்யான தாழ்மை. அங்கே மேட்டுமைக்கு இடமில்லை, இருதயத்தின் அகந்தைக்கு இடமில்லை. நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபைக்காக சார்ந்து கொள்ளுகிற தாழ்மையானது காணப்படும். விசுவாசத்தின் மேல உறுதியாய் வாழ்க்கையை கட்டுகிற கட்டுது. யூதா தவறான போதனைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியாக எழுதுவதை பார்க்கிறோம். ஆகவே இவ்விதமான தவறான போதையில் இருக்கிற மக்களுக்கு நாம் அன்போடு கூட எடுத்து சொல்லணும், இது தவறு. நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில மாயை பொய்யை நம்பி கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை நீ அந்நிய பாஷை பேசினா அல்லது ஆவியில நிரம்பினு சொல்லி உன்னையே நீ ஏமாற்றி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறாய். சகோதரனே சோதரியே, நீ ஜாக்கிரதையா இல்லை. வேதம் போதிக்கிறது அதுவல்ல. அந்த விசுவாசத்துக்கு நாம் சாட்சி பகர்களாக அதன் மேல உறுதிப்படுத்திக் கொண்டவர்களாக வாழும்படியான வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த விசுவாசத்துக்கு சாட்சி பகர்கிறையா? அதில் உறுதியாக என்று வாழுகிறையா? உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தமாகுதலில் போய் கொண்டிருக்கிறையா? தெய்வீக தேவை எல்லாம் பெருமை, மேட்டுமை, அகந்தை, அகம்பாவம், பிடிவாதம் எல்லாம் தேவையற்ற உன்னுடைய பழைய ஜென்ம சுபாவத்துக்குரிய எல்லாற்றையும் அழித்து கொண்டே போ. நற்காரியங்கள், பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், ஆவிக்குரிய தைரியம், இவைகளை நீங்களுடைய வாழ்க்கையில சேர்த்து கொண்டே போ. இதுதான் பரிசுத்தமாகுது. இதுல போகும் பொழுதுதான் நீ பரலோக ராஜ்யத்துல போகும்படியான பாதையில போயிட்டு இருக்க. இந்த வழி இல்லைன்னா நீ பரலோக ராஜ்யத்தின் பாதையில போகல, நீ வேறொரு பாதையில போய் கொண்டிருக்கிறாய். தேவன் நமக்கு கிருபை செய்வராக. ஜெபம் செய்வோம். கிருபையில நல்ல ஆண்டவரே, நம்முடைய அருமையான சத்தியத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அநேக எச்சரிப்புகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே சமயத்தில் கர்த்தாவே, நீர் எங்களை எச்சரிக்கிறார் மாத்திரமல்ல, உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது எங்களை காக்கிறவராக இருக்கிறது. வழுவாதபடிக்கு எங்களை காக்கிறது. நாங்கள் பலவீனர்கள் ஆண்டவரே, அறிவியினர்கள். தேவனே, மாசில்லாதவர்களாக நிறுத்தும்படிக்கு அந்த நித்தியமான காரியத்துக்காக எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மேலான காரியங்களை நீ வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. வழுவாதபடி எங்களை காக்கிறவராக இருக்கு. உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானம் பரலோக ராஜ்யம் என்பது
உம்முடைய மகிமை காணப்படுகிற சன்னிதானம். அதில் ஆண்டவரே எங்களை நீர் மகிழ்ச்சியோடு கூட அழைக்கிறவராக இருக்க, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியனே, ஒவ்வொரு விசுவாசியும் நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன் என்று மகிழ்ச்சியோடு நீ சாட்சியாக நிறுத்துகிறவர், மாசற்றவர்களாக எங்களை நிறுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ தேவனே, ஒரே ஞானம் உள்ளவரும் இரட்சகருமாகிய தேவனாகிய நீர், உமக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய ஆண்டவரே ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறபடியால் நாங்கள் கனத்தையும் மகிமை செலுத்தி வாழ வேண்டுமே. இந்த காலங்களில் தேவனே, எங்களில் இடிக்கப்பட வேண்டிய காரியங்களை இடித்து தள்ளும், சிலுவையில் அறைய வேண்டிய காரியங்களை அறைந்து கொண்டு போக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். நாங்கள் ஆண்டவரே புறம்பான மனுஷனான அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட ஆவியானவர் இந்த காலங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். எங்கள் பேரில் கிருபையாயிரும். எங்களுடைய அழைப்பு இது பரம அழைப்பு ஆண்டவரே. பரம அழைப்பின் பந்தய பொருளை ஐயோ நாங்கள் இழந்து போகாதபடிக்கு அதை குறித்து ஜாக்கிரதை விழிப்பாய் வாழுகிற வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. தேவாவியானவரே, எங்களுடைய உள்ளத்தை நீர் ஆராய்ந்து பாரும், எங்களை பக்கமாய் திருப்பிக் கொள்ளும், விட்டுவிடாதிரும். தேவனே, நீர் எங்களை சந்திக்கவில்லை என்றால், நீர் எங்களை இழுத்துக் கொள்ளவில்லை என்றால், நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால், ஓ இந்த சத்தியம் எங்களுக்கு ஆண்டவரே ஏற்புடையதாக இருக்க முடியாது என்று அறிந்திருக்கிறோம். எங்கள் பேரில் கிருபையாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் தேவனே. நீர் எங்கள் பேரில் ஆண்டவரே நீர் அன்பு கூர்ந்து எங்களை நீர் விட்டுவிடாது. நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக ஓ எங்களுடைய வாழ்க்கை அனுதினமும் ஆண்டவரை காக்கப்பட செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.